சகோதரன் கொஞ்சம் நில்லுங்களேன், ஒரு சின்ன விளக்கம் உண்டு. என்னண்டா, நான் உங்களுக்கு ஒரு பரிசு வச்சிருக்கேன். சரியா? இதுல இருந்து ஒன்று எடுங்களேன். ஒன்று எடுங்களேன். சரி, நல்ல அதை சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. அதில் ஒரு தாள் ஒன்று இருக்குது, அதை கலட்டி எடுங்களேன். வாய்ச்சி பாருங்க பாப்போம். தமிழ் இங்கிலீஷ் விட்டுருக்கீங்க? தமிழ் 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 தமிழில் இருக்கு. தமிழ் சத்தம் தமிழில் கொண்டு வரும். தமிழ் தெரியாது எனக்கு. வாசிங்க பாப்போம். என்னண்டு? பென்சில் என்பது தூய தமிழ். பென்சில் என்றத தூய தமிழில் சொல்லணும். அம்மா மொழி சத்தியமா தெரியாது. அது தெரியாதுன்றது பிரச்சனை இல்லை. எப்படி நம்ம இவ்வளவு காலமா பென்சில் பயன்படுத்திருக்கோம் தானே. அப்ப பென்சில் வந்து தமிழ் இல்லை, நாங்க வேறொரு மொழியோட கலந்து கழிச்சு கொண்டிருக்கிறோம். அப்படின்றதுனால இதுக்குரிய தமிழ் சொல்களை அறிமுகப்படுத்துறதுக்காக வேண்டி தமிழ் சத்தமா வந்திருக்கு. ஓகே, என்ன மாதிரி உங்களோட கருத்து என்ன? நல்லதுதான் செய்யறது. நல்லது. உங்களோட பேர் என்ன? எல்விஸ். எல்விஸ். எல்விஸ் நல்ல சத்தமா இப்படி பிடிச்சு, இப்படி கையை பிடிச்சு தமிழ் சத்தம் அப்படின்னு சொல்லணும் இந்த உலகத்துக்கு. தமிழ் சத்தம். மிக்க மிக்க நன்றி, மிக்க மிக்க நன்றி. வாழ்த்துக்கள் சகோதரர். அதுக்கு நாங்க சொல்றது கரிக்கோல். சரியா? சரி, வச்சுக்கொள்ளுங்க, நினைவா வச்சுக்கொள்ளுங்க. சரி.